So 8th standard, good evening. So last classல நம்ம வந்துட்டு யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மெடிசனில் அதோட ரோல் ப்ளே என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட அதர் ரோல் ப்ளேஸ் அது மற்ற எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டேக் பேஜ் நம்பர் 195 புக்கில் வந்து பேஜ் நம்பர் 185 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர், இயற்கை உரம்னு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்டஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்கிறோம், டீகம்போசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து டீகம்போசஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா டீக்ரேடபிள் வேஸ்டஸை வந்து அதை டீகம்போஸ் பண்ணி அதை வந்துட்டு உரமாக தருது. எப்படி வந்துட்டு நம்ம இப்போ வீட்டில் இருக்க வெர்மி கம்போஸ்ட் இருக்குல்ல, வீட்டில் வந்துட்டு வேஸ்ட் அதாவது வந்துட்டு வெஜிடபிள் பீல் பண்ணுற அந்த ஸ்கின்னோட வேஸ்ட்டு இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் அந்த வேஸ்ட் எல்லாம் வச்சு வீட்டிலே வந்துட்டு உரம் தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதில் வந்து ஜென்ரேட் ஆகி அதை வந்துட்டு இயற்கை உரமாக மாற்றுது அப்படிங்கிறனால. ஸோ அதான் சொல்கிறோம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் டீகம்போசர்ஸ் அப்படின்னு. டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த சாயில் மேக்கிங் த சாயில் ஃபெர்டைல். அதாவது வந்துட்டு டியூரிங் த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த பண்ணக்கூடிய இதில் வந்து நைட்ரேட்ஸ் அதாவது அந்த நைட்ரேட்ஸ் அந்த இது உண்டாகி அண்ட் அதர் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த சாயில். இப்போ ஒரு வெர்மி கம்போஸ்ட் நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து அந்த நைட்ரேட் அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலாம் உண்டாகி அதை வந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியண்ட்டாக மாற்றி இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் மாற்றி சாயிலை வந்துட்டு ரொம்பவே ஃபெர்டைல் பண்ணுது, ரொம்பவே ரிச்சான சாயிலாக வந்து மாற்றுது. ஸோ திஸ் கம்போஸ்ட் இஸ் கால்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த கம்போஸ்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ரோல் பிளே என்னன்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அதாவது இயற்கை உரமாக அதை வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தெரியும். ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் nodules of leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates which are essential for the growth of the plants. உங்களுக்கு ரைசோபியம் தெரியும். இது இந்த பாக்டீரியா வந்துட்டு எங்கே இருக்குன்னா ரூட்டோட நோடியூல்ஸ் ரீஜன்ஸ் இருக்குது. எந்த பிளான்ட்ஸ்னால லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய ரூட் நோடியூல்ஸில் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா சாயிலை வந்துட்டு ரொம்பவே வளமார்ந்த அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து அதிகப்படுத்துது. எப்படி அதிகப்படுத்துனா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நைட்ரேட்ஸாக மாற்றி இந்த சாயிலை வந்துட்டு ரொம்பவே வளப்படுத்துது. இந்த நைட்ரேட்ஸ் வந்து எதுக்கு முக்கியம்னா ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்துட்டு அந்த நைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா இந்த சாயில் லைக் சைனோபாக்டீரியா நாஸ்டாக் கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் நைட்ரஜன் பயாலஜிக்கலி. ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா மட்டும் இல்லாமல் சில பாக்டீரியாஸும் இருக்குது. அதாவது வந்துட்டு சைனோபாக்டீரியா நாஸ்டாக் அது வந்துட்டு ஃப்ரீ லிவிங் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாவும் வந்துட்டு இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் வந்துட்டு ரொம்பவே ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னால் வந்துட்டு இந்த பயோ கண்ட்ரோல் அந்த பூச்சிக்கொல்லிகள் சொல்லுவாங்கள்ல தமிழில், அந்த பூச்சிக்கொல்லிகள் இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு நேச்சுரலாகவே அந்த பூச்சி வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு ஒரு பூச்சி வந்து பிளான்ட்டை வந்துட்டு இது பண்ணாமல் பார்த்துக்குது. எப்படி பார்த்துக்குன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ் ஃப்ரம் த பெஸ்ட். அப்போ அதாவது பெஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, பூச்சிகளை தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பூச்சி வந்துட்டு ஒரு பிளான்ட்டை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சம் ஆஃப் தேம் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ். அதாவது வந்துட்டு இது எங்கே காட்டன் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரைகோடெர்மா ஃபங்கை. இதோட ஃபங்கை டைப்பு ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த பிளான்ட் பேத்தோஜன்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது எதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எந்த ஒரு பேத்தோஜன்ஸ்னால் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வந்து பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். எந்த விதமான பேத்தோஜனும் அந்த ரூட் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த ட்ரைகோடெர்மா அந்த ஃபங்கை வந்துட்டு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்குலோ வைரஸஸ், இது ஒரு வைரஸ். இது அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் அந்த ஆர்த்தோபோட்ஸ். ஸோ இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு இன்செக்ட்ஸ் வந்துட்டு பிளான்ட்டை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது அதோட ரோல் வந்து 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர், செகண்ட் ஒன் இஸ் நைட்ரஜன்
nitrogen fixation and third one is biocontrol agents னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ப்ளே வந்துட்டு அது வந்து ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சரில். நெக்ஸ்ட் என்னென்னா இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், அதாவது வந்துட்டு இந்த பயோகேஸில் எடுப்பாங்க அதோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இதோட மைக்ரோ ஆர்கனிசத்தோட ஒர்க் என்ன அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா வந்துட்டு இந்த கழிவுநீர் சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்களா, அதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அழுக்காக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சுத்திகரித்து அதை எகெயின் வந்து பிளான்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்களா, அதை வந்து சிவேஜ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இருக்குல்ல ஆர் அலோ டு க்ரோ இன் த பிரைமரி எஃப்யூலன்ட் டியூரிங் த செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸை வந்துட்டு இந்த சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. அப்படி க்ரோ பண்ணும்போது தீஸ் மைக்ரோப்ஸ் கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் in the effluent. Example, Nitrobacter species. In the anaerobic treatment of sewage மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏரோபிக் பாக்டீரியாஸ் வந்துட்டு இந்த ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அந்த இதில் வந்து வளர விடும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்டதையெல்லாம் அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு பியூரிஃபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸை வந்து அது கொடுக்கும். இது வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த நைட்ரோபாக்டீரியம் ஸ்பீஷீஸ் வந்து மோஸ்ட்லி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்கும்போது என்னென்னா இந்த ஸ்வீவேஜுக்கு வந்துட்டு எந்த பாக்டீரியம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெத்தனோபாக்டீரியம்னு ஒரு பாக்டீரியம் ஸ்பீஷீஸ் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிஷியல் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்டஸ் ஆர் ப்ரோக் டவுன் பை anaerobic bacteria to produce methane, அதாவது பயோகேஸ். பயோகேஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஹியூமன் வேஸ்ட்டையும் அனிமல்ஸோடைய வேஸ்ட்டையும் வச்சு ஒரு கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் டிமெரிட்டி தராது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ்லேயும் வந்துட்டு இந்த ஆனரோபிக் பாக்டீரியா இருக்குல்ல அதை இது பண்ணி அதனால தான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஆனரோபிக் பாக்டீரியா வந்துட்டு அது வந்து அது என்ன பண்ணுன்னா அந்த கேஸ் ப்ரொடியூஸுக்கு வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது வந்து டீகம்போஸ் பண்ணும் அந்த ஹியூமன் வேஸ்ட்டையும் அனிமல் வேஸ்ட்டு இல்லாட்டி இந்த பிளான்ட்டோட வேஸ்டஸ்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் டீகம்போஸ் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த பாக்டீரியா ஆனரோபிக் பாக்டீரியாஸ் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் வித் ஹெல்ப் ஆஃப் அட்மாஸ்பியர் அந்த ரெண்டு இதோட ஹெல்ப்னால வந்துட்டு அந்த பயோகேஸ் ப்ராசஸ் வந்து அது கரெக்டாக கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. தீஸ் பாக்டீரியா ஆஸ் கால்டு மீத்தனோஜென்ஸ். அதாவது அப்படி பண்ணக்கூடிய பாக்டீரியா அந்த ப்ராசஸை பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்னென்னா மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ்லேயே இது இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஒயின் ஆல்கஹால்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கேயும் வந்துட்டு இந்த ஸ்பீஷிஸ் மைக்ரோ ஆர்கனிசம் ஸ்பீஷிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் யூஸிங் ஈஸ்ட். எந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அங்கே வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் அந்த ஃபங்கையில் தான் ஒரு டைப் ஈஸ்ட். ஸோ அந்த ரோல் வந்துட்டு அந்த ஈஸ்ட் இருந்தால் தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சுகர்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிரேப்ஸ் ஆர் ஃபெர்மெண்டட் யூஸிங் ஈஸ்ட். அதாவது நான் சொன்னேன் ஈஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு வந்து சுகர்ஸ். ஸோ அந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய சுகர்ஸை வந்துட்டு அந்த ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணும். ஸோ பீர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்ஸ் இன் ரைஸ் அண்ட் பார்லே. ஸோ பீர் இருக்குல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி நடக்கும்னா சுகரையும் ரைஸ் அண்ட் பார்லே இதெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் அந்த பீர் வந்து வரும். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து அந்த ஈஸ்டோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங். ஸோ மைக்ரோப்ஸ் இந்த ரெட்டிங்லையும் டேனிங்லையும் என்ன ரோல் பண்ணுதுன்னா ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் ஆர் டைட் இன் ஏ பண்டில்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர். அதாவது அந்த ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நல்லா கெட்டியாக டைப் பண்ணி ஒரு பண்டில் மாதிரி இருக்கும். அது எதில் வச்சுருவாங்க வாட்டரில் வச்சுருவாங்க. பாக்டீரியா லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் ஆன் த ஸ்டெம் டிஷ்யூஸ். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸை வந்து லூஸ் பண்ணி அது என்ன ஆகும் ஸ்டெம் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்துட்டு ஆக்ட் பண்ணும், அந்த டிஷ்யூஸ் மேலே ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரெட்டிங். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ரெட்டிங்னு சொல்கிறோம். ஸோ ரெட்டிங்னு என்னென்னா அந்த ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் வந்து ஒரு பண்டில் மாதிரி டைப் பண்ணி அதை வந்து வாட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாட்டரில் வச்சுருக்கும் போது அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் வந்து லூசன் பண்ணும். எப்படி லூசன் பண்ணுன்னா ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் அது வந்துட்டு அதோட ரோல் பண்ணி அந்த ஃபைபர்ஸ் வந்துட்டு ரொம்ப லூஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
லினன் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் தீஸ் ஃபைபர்ஸ். இந்த லினன் சாரீ இந்த லினன் த்ரெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைபர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சூடோமோனஸ் அரோஜினோசா, இது வந்துட்டு ஒரு சூடோமோனஸ் ஸ்பீஷீஸ், பாக்டீரியா ஸ்பீஷீஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரெட்டிங்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ இன் டேனிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை என்ன, பாக்டீரியா ஆக்ட் அப் ஆன் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் வேல்யூபிள். ஸோ டேனிங்னா தெரியும், இந்த தோலை வந்து எடுப்பாங்களா அதுதான் டேனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த டேனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனிமலோட ஸ்கின் மேலே இந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ண வச்சு இது பண்ணுவாங்க ஸ்கின்னை. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கின் அந்த அனிமலோட ஸ்கின் என்ன பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக கொண்டு வந்துடும். ஸோ அதாவது டேனிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த மைக்ரோப்ஸோட ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் இஸ் மெடிசன் பார்த்துருக்கோம். மெடிசன் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வேக்சின்ஸில் அது ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல்னு பார்க்கும்போது நேச்சுரல் ஃபெர்டிலைசராக இல்லாட்டி நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனாக இல்லாட்டி பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸாக வந்துட்டு ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது வந்துட்டு 4 வகையில் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட் வந்து இந்த கழிவு நீரை சுத்திகரிப்புக்கு அந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆல்கஹாலும் வைனும் அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைனுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங், அந்த டேனிங் ப்ராசஸ்லேயும் இந்த ரெட்டிங் ப்ராசஸ்லேயும் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன் டே டு டே லைஃப், இன் டெய்லி லைஃப்பில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் வந்து மேக்கிங் பிரெட் மேக்கிங் அப்படிங்கும்போது பிரெட்டு பன்னுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா இந்த ஈஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேக்கிங் பிரெட் நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன மேக்கிங் பிரெட். ஸோ ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கரிஸ் டு மேக் பிரெட் அண்ட் கேக். ஸோ இந்த ஈஸ்ட் தான் வந்துட்டு பேக்கரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரெட்டு கேக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஆடட் டு த டஃப் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் மேக்ஸ் த டஃப் ரைஸ். ஸோ இது வந்துட்டு இந்த டஃப் அந்த பிணையக்கூடிய அந்த மல்டிபர்பஸ் ஃப்ளார் வந்து அந்த மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைதா மாவு யூஸ் பண்ணும்போது இந்த ஈஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் அதில் ஆட் பண்ணும்போது அதில் கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் ஆகி அந்த டஃப் வந்து அப்படியே ரைஸாக இருக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரெட் அண்ட் கேக்ஸ் ஆர் சாஃப்ட் டியூ டு த கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த பிரெட்டு கேக்லாம் வந்துட்டு ஏன் வந்து சாஃப்டாக இருக்குன்னா அங்கே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த பிரெட்டு கேக்லாம் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ காலரா green algae which is rich in proteins and vitamins is added to the duff to enrich the bread with nutrients. இந்த காலரா அந்த green algae ஸ்பீஷீஸ் வந்துட்டு ரொம்ப ரிச். எதில் ரிச்சாக இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ்லேயும் விட்டமின்ஸ்லேயும் இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அப்படி அந்த ரெண்டையும் வந்துட்டு இந்த காலரா அந்த ஸ்பீஷீஸ் வந்து எதில் ஆட் பண்ணுவாங்கன்னா டஃப்பில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டஃப்பில் ஆட் பண்ணும்போது அந்த பிரெட் வந்துட்டு ரொம்ப ஹை நியூட்ரியன்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ டெய்லி லைஃப்பில் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து மேக்கிங் பிரெட் ப்ரிப்பரேஷனில் இதோட ரோல் என்ன, பேக்கரிஸில் வந்துட்டு இந்த ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரெட் அண்ட் கேக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஈஸ்ட்டை வந்து அந்த டஃப்பில் அந்த மாவில் வந்து ஆட் பண்ணும்போது அந்த ஈஸ்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டஃப் வந்துட்டு ரைஸாக இருக்குது பெருசாக இருக்க வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் வந்துட்டு இந்த பிரெட்டும் இந்த கேக்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா உள்ள கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கனால தான் இது வந்துட்டு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலராங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கே. இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்லேயும் விட்டமின்ஸ்லேயும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு அந்த அந்த கேக்கில் அந்த பிரெட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இதை வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ். ஸோ லாக்டோஸ் இன் மில்க் கெட்ஸ் டர்ன் இன்டு லாக்டிக் ஆசிட் பை த ஆக்ஷன் ஆஃப் லாக்டோபாசிலஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த தயிரெல்லாம் உரையுதில் அதுக்கு காரணம் வந்து இந்த லாக்டோபாசிலஸ் அந்த பாக்டீரியா தான். ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. therefore milk becomes thick. ஸோ அதனால அந்த மில்க் திக்காகி நமக்கு கர்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் கிவ்ஸ் ஏ ஸ்டோர் ஸ்டேட் கொஞ்சம் புளிச்ச மாதிரி தருதில்ல அதுதான். ஸோ வென் கர்ட் இஸ் ப்ராசஸ்டு காட்டேஜ் சீஸ் இஸ் அப்டைன். அந்த கர்டை சில ப்ராசஸ் பண்ணி காட்டேஜ் சீஸ் அந்த பன்னீர் வந்துட்டு சீஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த பன்னீர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சில ப்ராசஸ் பண்ணி அந்த பன்னீர் கிடைக்கும். ஸோ அதோட அந்த ஆக்ஷன்லேயும் வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன் ஹியூமன் இன்டெஸ்டைனில் வந்து இது என்ன ஒர்க் பண்ணுதுன்னா லாக்டோபாசிலஸ் acidophilus that lives in the human intestine helps in the digestion of food and fight against harmful disease causing organisms. ஸோ ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய இந்த லாக்டோபாசிலஸ் acidophilus-ங்கிறது வந்துட்டு ஹியூமன் இன்டெஸ்டைன்லேருந்து நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் டிசீஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக இது வந்துட்டு ஃபைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈகாலை பாக்டீரியா லிவிங் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப்ஸ் இன் சிந்தசைசிங் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இந்த ஈகாலை பாக்டீரியாவும் நம்ம ஹியூமன் இன்டெஸ்டைனில் தான் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம எடுக்கக்கூடிய விட்டமின் கேவையும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸையும் வந்துட்டு
பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த விட்டமின் கேவையும் பியும் பிரேக் பண்ணி நமக்கு வந்துட்டு அந்த விட்டமின் கேவும் பியும் நம்ம பாடி ஃபுல்லாக அனுப்புதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஹியூமன் இன்டெஸ்டைன். ஸோ டெய்லி லைஃப்பில் பார்க்கும்போது மேக்கிங் பிரெட் ப்ராசஸிங் அது ஹெல்ப் இருக்குது, கேர்டு காட்டேஜ் சீஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹியூமன் இன்டெஸ்டைனில் இது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ். ஃபுட் ப்ராசஸிங்கில் மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஒர்க் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ். ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு எவ்வளோ ரோல் பண்ணுது, என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ஈஸ்ட், பாக்டீரியா அண்ட் மோல்ட்ஸ். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்னு பார்க்கும்போது இந்த 3 வகையான இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காமனாக யூஸ் ஆகுது: ஈஸ்ட், பாக்டீரியா அண்ட் மோல்ட்ஸ். ஸோ ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் விச் இஸ் கேரிட் அவுட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஆல்கஹால் அண்ட் ஈஸ்டர்ஸ். ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதோட என் ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வேளை ஆர்கானிக் ஆசிட் கிடைக்கலாம், இல்லாட்டி ஆல்கஹால் கிடைக்கலாம், இல்லாட்டி எஸ்டர்ஸ் ஃபார்மில் வந்து அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஹெல்ப் டு ப்ரிசர்வ் ஃபுட் அண்ட் ஜெனரேட் டிஸ்டிங்க்டிவ் நியூ ப்ராடக்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பாதுகாக்க இருக்கும், அதிலிருந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து கொண்டு வர்றதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ த 2 டெக்னிக்ஸ் ஆர் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ 2 விதமான டெக்னிக்ஸை வந்துட்டு இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்துட்டு இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மாடர்ன் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு 2 விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்மெண்டேஷன், இந்த பிக்லிங், ஊர்காலா பொருளாது, பாயிலிங், அதாவது பாயில் பண்ணுறது, இல்லாட்டி சுகரிங் ஆர் த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபர்மெண்டேஷன், பிக்லிங், பாயிலிங் அண்ட் சுகரிங் தான் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்மெண்டேஷன். உங்களுக்கு தெரியும் ஃபர்மெண்டேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு மைக்ரோபியல் ப்ராசஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்மெண்டேஷன் இஸ் த மைக்ரோபியல் கன்வர்சேஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் இன்டு ஆல்கஹால். இது ஒரு மைக்ரோபியல் கன்வர்ஷன், அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தினால அந்த கன்வர்ஷன் நடக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோபியல் கன்வர்ஷன் சொல்கிறோம். இது எப்படி எதை கன்வெர்ட் பண்ணுதுன்னா, ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மெட்டீரியலையும் சுகர்ஸையும் ஆல்கஹாலாக வந்துட்டு இது கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இட் மேக்ஸ் ஃபுட்ஸ் மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் பிளேட்டபிள். ஸோ இது வந்துட்டு இந்த ஃபுட்டை அது பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஹையாகவும் ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிற மாதிரியும் இது வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்மெண்டேஷனுங்கிறது வந்துட்டு இட் இஸ் எ மைக்ரோபியல் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் இன்டு ஆல்கஹால். ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸையும் சுகர் மாலிக்யூல்ஸையும் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்மெண்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பிக்லிங். பிக்லிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட் இன் அன் எடிபிள் ஆன்டிமைக்ரோபியல் லிக்விட். இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ், கெமிக்கல் பிக்லிங் அண்ட் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங். பிக்லிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பிக்லிங் இந்த ஒயினெல்லாம் ஊற்றி அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதான் வந்து பிக்லிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஆன்டிமைக்ரோபியல் லிக்விட் மாதிரி, அதாவது இந்த வினிகர், அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி வினிகர் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்டிமைக்ரோபியல் லிக்விடை ஊற்றி அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் பிக்லிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் பிக்லிங்கில் பார்த்தீங்கன்னா, இன் கெமிக்கல் பிக்லிங் ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எடிபிள் லிக்விட் தட் கில்ஸ் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயில்ஸ், பிக்லிங் ஏஜென்ட். ஸோ இந்த கெமிக்கல் பிக்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து அந்த எடிபிள் லிக்விடில் வந்துட்டு வச்சுருவாங்க. அப்போ அது என்ன ஆகும், அந்த எடிபிள் லிக்விட் வைக்கும் போது அந்த எடிபிள் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் மைக்ரோ ஆர்கானிசம் அது வந்து கில் பண்ணிடும். ஸோ இந்த கெமிக்கல் பிக்லிங்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் என்னென்னா வினிகர், ஆல்கஹால் அண்ட் வெஜிடபிள் ஆயில். இந்த ஊர்காலாக போட்டு அதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு இந்த கெமிக்கல் பிக்னிக். அந்த எண்ணெயில் வந்து ஊர்கால வந்து ரொம்ப எண்ணெய் இருந்தால் அது சீக்கிரமாக வந்து இந்த ஃபங்கை வந்து மேலே அந்த பூசணம்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும், அது வந்துட்டு ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து கெமிக்கல் பிக்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங் என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்டீரியா அந்த லிக்விட் ப்ரொடியூஸ் ஆர்கானிக் ஆசிட் as the preservation agent that produce lactic acid due to the presence of lactobacillus. ஸோ இந்த பாக்டீரியா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து பாக்டீரியாவோட ரோல் இருக்குன்னா அது என்ன ஸ்பீஷீஸாக இருக்கும், லாக்டோபாசிலஸ் ஸ்பீஷீஸாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த ஃபுட்டில் வந்து அந்த ஃபுட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணுவோம், ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதிலேருந்து அந்த பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஃபர்மெண்டேஷன்
fermentation pickling இருந்தது. ஸோ பிக்லிங்கில் வந்து 2 types இருக்குது. ஒன் இஸ் கெமிக்கல் பிக்லிங் அண்ட் another ஒன் இஸ் fermentation பிக்லிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாயிலிங் தெரியணும், ஆவி கொதிக்க வைப்பாங்களா அதான். ஸோ பாயிலிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் த ஆல் த மைக்ரோப்ஸ், எக்ஸாம்பிள் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ அந்த ஒரு லிக்விட் ஃபுட்டை வந்து நம்ம பாயில் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து அதாவது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து அது கொண்டு நமக்கு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி தரும். ஸோ அந்த மில்க்கு வாட்டர்லாம் பாயில் பண்ணுவாங்க. ஏன் வந்து இந்த வாட்டரெல்லாம் பாயில் பண்ணுறாங்கன்னா அது எங்கேருந்து தண்ணி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இதாகணுங்கிறக்கா, அது கில் ஆகணும், அது வந்து டெஸ்ட்ராய் ஆகணுங்கிறக்காக தான் அந்த. நெக்ஸ்ட் சுகரிங் அப்படின்னா என்னென்னா, சுகர் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் இன் அன் ஆன்டி மைக்ரோபியல் சிரப் வித் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் ஆப்பிள்ஸ், பியர்ஸ், பீச்சஸ், பிளம்ஸ் ஆர் இன் ஏ கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஸோ தட் த ப்ராடக்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் ஏ ட்ரை கண்டிஷன். இந்த சுகர்ஸ் எதுக்கு எப்படி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ சுகர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த சுகர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஆப்பிள்ஸு, அந்த சுகர் வந்துட்டு ஒரு சிரப் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதில் வந்துட்டு சுகர் சிரப் மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் க்ரோத் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரூட்டோட ஸ்பாயிலேஜ் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகாமல் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் இது பண்ணுவாங்கன்னா ஆப்பிள்ஸ், அதை இப்போ ஆப்பிள், அந்த பியர்ஸ், அந்த பேரிக்கா, அந்த பீச்சஸ், ப்ளம்ஸ், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட்டு மாடர்ன் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எ ப்ராசஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட். திஸ் மெத்தட் வாஸ் இன்வென்டட் பை லூயிஸ் பாஸ்டர் இன் 1862. பாஸ்டரைசேஷன் மாடர்ன் டெக்னிக்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாஸ்டரைசேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த டெக்னிக்னா இது என்னென்னா இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட். பாஸ்டரைசேஷனுங்கும் போது அங்கே வந்துட்டு அந்த லிக்விட் ஃபுட்டை மட்டும்தான் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். இந்த மெத்தடை யார் கண்டுபிடிச்சானா லூயிஸ் பாஸ்டர் வந்துட்டு 1862 வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ மில்க் இஸ் ப்ரிசர்வ்ட் பை திஸ் மெத்தட். ஸோ மில்க்குங்கும் போது பாஸ்டரைசேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மில்க்கை எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா இந்த பாஸ்டரைசேஷன் டெக்னிக்கில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஹீட்டட் அப் டு 70 degree Celsius to kill the bacteria and it is cooled to 10 degree Celsius to prevent the growth of remaining bacteria. ஸோ இது வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் 70 degree Celsiusல வந்துட்டு இதை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண உடனே சடனாக இதை கூலும் பண்ணிடுவாங்க. ஸோ 70 degree Celsiusல ஹீட் பண்ணி 10 degree Celsiusல வந்து கூல் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது அதில் இருக்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் டெட் ஆகிடும். ஸோ தென் த மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் எ ஸ்டெர்லைஸ்டு பாட்டில் இன் கோல்டு பிளேசஸ். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மில்க்கை வந்துட்டு ஒரு பாட்டிலையோ ஒரு கேன்லேயோ ஸ்டோர் பண்ணி ஒரு கோல்டு பிளேசஸில் வச்சுருவாங்க. இதுதான் வந்துட்டு பாஸ்டரைசேஷன் டெக்னிக். நெக்ஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லிவ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் Lactobacillus acidophilus and Bifidobacterium bifidium. அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ்னு என்னென்னா, இப்போ ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லிவிங் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் இது பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிளாக நமக்கு கேர்டு தெரியும், மில்க்லேருந்து கேர்டு வருது. அங்கே வந்து என்ன ஸ்பீஷிஸ், லாக்டோபாசிலஸ் ஸ்பீஷிஸ் வந்து இதாகுது. ஸோ அதான் அந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் பாக்டீரியா இம்ப்ரூவ் த மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இன் த கட் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட் டு த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நம்ம மைக்ரோபியல் கட்டுனா வந்துட்டு நமக்கு வந்து கட்டுன்னு ஒரு ஆர்கன் இருக்குது நம்மளோட ஹியூமன் பாடியில். அந்த கட்டில் இருக்கக்கூடிய இதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட மைக்ரோபியல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகப்படுத்தும். ஸோ அதை அதிகப்படுத்தி என்ன நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா நம்மளோட ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர், நமக்கு வரக்கூடிய அந்த கோலன் கேன்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன், அதாவது அந்த கொலஸ்ட்ராலோட அப்சார்ப்ஷன் வந்து அதை டிக்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரிவென்ட் டயரியல் டிசீசஸ் பை இன்க்ரீசிங் இம்யூனிட்டி, அதாவது டயரியல் டிசீசஸ்னால் வந்துட்டு நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லாகி நம்மளோட இம்யூனிட்டி வந்து குறையாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், இந்த சளி காய்ச்சல், இப்போ இந்த கோவிட்லாம் வருதுல்ல, ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரி எந்த வித நோயும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பலப்படுத்தி டெவலப் பண்ணும். இதான் வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட வந்துட்டு யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தாலே ஆஸ் வெல் அஸ் அங்கே ஹார்ம்ஃபுல்லும் இருக்கும். ஒரு மெரிட் பார்த்தோம்னா கண்டிப்பாக டிமெரிட்டும் இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் என்னென்னா, எ ஃபியூ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஹியூமன்ஸ் ஆகட்டும், இவங்க 3 பேர்த்துக்கும் சில ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அது டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ தே காஸ் டிசீசஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்டு பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் பேத்தோஜன்ஸ் அப்படின்னாலே டிசீஸ் காசிங் வைரஸஸ் பாக்டீரியான்னு சொன்னேன்.
டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேத்தோஜன்ஸ் என்டர் இன்டு த பாடி த்ரூ த guts and wounds in the skin, mouth or nose and cause diseases. இந்த பேத்தோஜன்ஸ் எப்படி வந்து நம்ம பாடியில் என்ட்ரு ஆகும்னா, நமக்கு இப்போ ஏதாச்சும் வந்துட்டு சின்ன சின்ன புண்ணாகுது, ஒரு ஸ்கின்ல வந்து சின்ன கீழே அடிப்பட்டு ஒரு புண்ணாகுதுன்னா அது வழியாக இது நம்ம வந்து பாடிக்குள்ளே வரலாம். இல்லாட்டி நம்மளோட மவுத் வழியாக, இல்லாட்டி நம்மளோட நோஸ் நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போதோ, இல்லை நம்ம யார்கிட்டச்சும் பேசும்போதோ அவங்களோட நிதிலேருந்து அந்த சலைவாலேருந்து கூட நமக்கு வந்து அந்த இதாக இருக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆகி நமக்கு வந்து இந்த டிசீஸை வந்துட்டு அது தரும்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸஸ் காசிங் ஃப்ளூ ஆர் ஸ்பெட் த்ரூ ஏர். அந்த வைரஸ் காசிங் அந்த ஃப்ளூ டிசீஸ் இருக்குல்ல, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா ஏர் மூலயமா, காற்று மூலயமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். when the patient sneezes, droplets containing viruses spread in air and it gets entered to the another person when he breathes. ஸோ அந்த ஃப்ளூ அஃபெக்ட் ஆகிருக்க பேஷண்ட் வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது, தும்மும் போது அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து காற்று வழியாக வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு பர்சன் நல்லா ஹெல்த்தியாக இருக்க பர்சன் ப்ரீத் பண்ணும்போது அந்த காற்று வழியாக அந்த வைரஸ் வந்துட்டு அவங்க பாடியில் என்டர் ஆகிடும். சம் ஆஃப் த டிசீஸ் காஸ்ட் பை the microorganisms in plants and animals and humans are given in the table below. ஸோ கீழே டேபிள் 16.1 and 16.2 16.3 சொல்லிட்டு 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் வந்து பிளான்ஸில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் டேபிள் வந்துட்டு அனிமல்ஸில் காஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். அண்ட் தேர்ட் ஃபைனல் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன்ஸில் அது என்னென்ன டிசீஸ் தருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேபிளையும் வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதிலிருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதுதான் வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ். நமக்கும் மைக்ரோ ஆர்கனிசத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, பேலன்ஸ், இம்பேலன்ஸ் அண்ட் யூசஸ். அதோட யூசஸ் என்ன, நமக்கும் அதுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் மூலமாக யூசஸ் என்ன, நம்ம இது எப்படி வந்து பேலன்ஸாக இருக்கிறனால ஒரு நல்லது, இம்பேலன்ஸாக இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். thousands of bacteria, fungi and other microbes that live in our gut are essential contributors to a good health. நம்ம கட்ஸில் வந்துட்டு thousands of மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்குது. அது வந்துட்டு ஒரு ஹியூமனோட குட் ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்பவே முக்கியம். தே பிரேக் டவுன் டாக்ஸின்ஸ், மேனுஃபேக்சர் சம் விட்டமின்ஸ் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் ஃபார்ம் ஏ பேரியர் எகெயின்ஸ்ட் இன்வேடர்ஸ். ஸோ அது என்ன, அதோட வேல்யூ, அதோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு தே பிரேக் த டாக்ஸின்ஸ், அதாவது அந்த விஷத்தன்மை வாய்ந்த இதையெல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணும். அண்டு மேனுஃபேக்சர், அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். எதை மேனுஃபேக்சர் பண்ணால் நம்ம பாடியில் வந்து விட்டமின்ஸையும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு வரக்கூடிய டிசீஸு அந்த டிஸார்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு தடுத்து அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கட் மைக்ரோப்ஸ் ஆர் த பாக்டீரியா இன் ஹியூமன் கட். அதாவது கட் மைக்ரோப்ஸுங்கிறது ஒரு பாக்டீரியா நம்ம ஹியூமன் கட்டில் இருக்கக்கூடியது. ஸோ தேர் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆலிஸ் இன் அவர் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ நம்ம ஓவரால் ஹெல்த் நம்மளோட வெல்பீயிங்லையும் இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ கட் என்ஷூர்ஸ் தட் த பாடி இஸ் அப்சார்பிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் டு ஃபங்க்ஷன் அட் இட்ஸ் ஹையஸ்ட் லெவல். மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஹெல்த் ஆர் அட்டாச் டு இட். ஸோ அந்த கட்டு தான் வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு எல்லா மினரல்ஸையும் எல்லா நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே முக்கியம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ஹெல்த் சம்மந்தமாக இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இது கூட ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. ஐ திங்க் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தரலாம், பிளான் கிங்டம் பார்த்தரலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், எனக்கு தெரிஞ்சு எந்த டவுட் இருக்காது, நான் ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.